Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நம்ம பை அண்ட் செல் எங்கே போகலாம் அப்படின்றத எஸ்எம்சி கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக அப்டேட் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே ப்ளைனாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து கொடுக்குறேன் அந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ, ஓகேங்களா? ஸோ இதில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேயும் பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து தான், ஓகேங்களா? இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இருக்குது. இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ரீஃபைன்மெண்ட்டும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு பெரிய டவுன்ஃபால், ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு பெரிய செல் ஆகிட்டு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணதுனால அங்கேயே வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் நோ கன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு இங்கே என்ட்ரி வந்து இல்லை, ஓகேங்களா? ஸோ கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்துடணும், ரைட்டா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த டிமாண்ட்லேயே பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை வந்து பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் டிமாண்ட், 5 மினிட்டோட ரீஃபைன்மெண்ட். ஸோ 5 மினிட்ல நோ ரீஃபைன்மெண்ட், ஓகேங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த இடத்துல நம்ம 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கீழே பிஓஎஸ், மேலே சோச் வந்து கொடுத்துருக்கான், ஓகேங்களா? இதில் நமக்கு இந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், இந்த டிமாண்ட், இந்த டிமாண்ட் மூணுத்துலையுமே கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தேன், ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டுக்கு வந்தானா கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், இந்த டிமாண்டுக்கு வந்தானா கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், இந்த டிமாண்டுக்கு வந்தானா கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது 2 டிமாண்ட் கொடுத்துருந்தேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டிமாண்டில் மார்க்கெட் வந்துட்டான். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம 1 மினிட் வந்து போகிறோம், ரைட்டா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு கீழே பிஓஎஸ் வந்து பண்ணுறான். ஸோ பிஓஎஸ் அண்ட் சோச், ஓகேங்களா? இதில் நமக்கு பர்ஃபெக்டான டிமாண்ட், ஒரு கரெக்டான ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம பார்க்க மாட்டோம். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக், இங்கே ஒரு ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இதில் பாதி என்ட்ரியும், இந்த டிமாண்டில் பாதி என்ட்ரியும், இந்த டிமாண்டில் பாதி என்ட்ரியும் நம்ம போடணும், ஓகேங்களா? பட் நான் இந்த இடத்துல என்ட்ரி வந்து போகலை. நான் என்ட்ரி போன இடம் இந்த டிமாண்டில். ஏன்னா இதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான டிமாண்ட். இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கணும், இதுக்கு கீழே. ஸோ இவ்வளோ பெரிய எஸ்எல் வைக்கிறதுக்கு பதிலாக நான் இப்படி வந்து செட் பண்ணியிருந்தேன், ஓகே? இப்போது இந்த டிமாண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகர் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த இடத்துல டிமாண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு என்ட்ரி வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இங்கே மேலே இங்கே ஹை வரும்போது நம்ம இதை வந்து பிரேக் ஈவன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி போட்டிருந்தா இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஈவன் ஹிட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு எஸ்எல் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கே மேலே போயிட்டு இப்போது ஆல்மோஸ்ட் டிபி கிட்ட போயிட்டான், ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ டிபி கிட்ட மார்க்கெட் வந்து இருக்குது, ஓகே? ஸோ அரௌண்ட் நமக்கு மார்க்கெட் வந்து ஓவராலாக டிபி கிட்ட வந்து போயிட்டான். இப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2096 வந்து ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய ஹை வந்து எடுத்துட்டான் அப்படின்னா, ஸோ இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஹை எடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு வந்து டிபி வந்து புக் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ட்ரி. ஸோ இங்கே நம்ம வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போங்க அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்டில் வந்து ஸோ EURUSD இங்கே வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் அண்ட் இதில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளிப் ரிலேட்டடான ஒரு கன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ட்ரி, ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டான், பார்க்கலாம். நமக்கு டிபி வந்து ஹிட் ஆனால் ப்ராஃபிட் வந்து நான் ஷோ பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு.
கோல்டில் இன்னைக்கு நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் வந்து போகலை. ஓகேங்களா, இன்றைக்கி எந்த ஒரு என்ட்ரியும் போகலை, என்ட்ரி எதுவும் வந்து கொடுக்கல. ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, யூஎஸ்டி ஜேபிஒய் இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே மேலே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸோட சப்ளையில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி மிட்டிகேட் பண்ணான். ரைட்டா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸோட சப்ளை. ஸோ இதோட கோர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது யூரோ யூஎஸ்டி என்ன பண்ணுறதுக்கு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இங்கே ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டில் இருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்போது மார்க்கெட் என்ன ஆகணும், கீழே இருந்து பை ஆகணும். அதுக்காக நம்ம இந்த ஒரு டிமாண்டு கொடுத்துருந்தோம். இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணுறான். நம்ம சொன்ன மாதிரி மிட்டிகேட் பண்ணிட்டான். பட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரியை ட்ரிகர் பண்ணவே இல்லை. மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டான். ஓகேங்களா, சரி. இப்போது இதில் 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே ஒரு சோச் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல ஒரு பிஓஐஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த பிஓஐஸ்க்கு நமக்கு இங்கே ஒரு டிமாண்டும் இங்கே ஒரு டிமாண்டும் இருக்குது. இந்த ரெண்டு டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பை ஆகணும். ரைட்டா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த சப்ளையில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 15 மினிட் சப்ளை, 5 மினிட் ரீஃபைன்மெண்ட். மார்க்கெட் இந்த ரீஃபைன்மெண்ட்டில் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 1 மினிட் போகிறோம். 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம். 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இங்கே இருக்கக்கூடிய லோ வந்து எடுத்திருக்கான் மார்க்கெட். ஸோ இந்த ஹையை மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய லோவை மார்க்கெட் வந்து சூஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ஸோ நமக்கு மேலே மார்க்கெட் வந்து கட் பண்ணி கீழே நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம எங்கே செல் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நம்ம செல் வந்து போகலாம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கான். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பிஓஎஸ். ரைட்டா, இந்த பிஓஎஸில் இந்த சப்ளையில் என்ன பண்ணுங்கள், கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து எகைன் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சப்ளையில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா, மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போகிறான். நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே கொடுக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகேங்களா, அப்போ செல் போகணும்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் போகலாம். பட் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல சப்ளை ஃபெயிலியர். ஓகேங்களா, இந்த இடத்துல சப்ளை ஃபெயிலியர் ஆகிருக்கு. சரி, இப்போ சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, என்ன பண்ணலாம், எகன் 5 மினிட்டுக்கு போயிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையை வந்து எடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் ரீஃபைன்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், அதுதான் ஃபெயிலியர் ஆகிருக்கு. நம்மளோட ஆக்சுவல் சப்ளை ஃபெயிலியர் ஆகலை, அதோட ரீஃபைன்மெண்ட்டு இங்கேயும் நமக்கு ஃபெயிலியர் ஆகலை. ஓகேங்களா, ரீஃபைன்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆகலை, அதோட கன்ஃபர்மேஷன் தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போது நம்ம ஸ்டில் செல் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இப்போது பெரிய ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை எடுத்துக்கலாம். ஸோ இந்த சப்ளை எடுத்து நம்ம செல் பண்ணலாம். அடுத்தது மேலே ஏதாவது சப்ளை இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது, இந்த சப்ளையில் நம்ம செல் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 2 செல் வந்து போடுறது பெட்டர். ஓகேங்களா, இந்த இடத்துல 2 செல் போடுறது பெட்டர். இங்கே ஒரு செல்லும் ப்ரீவியஸ் ஐ, அடுத்தது மேலே இங்கே ஒரு செல்லும் செல் பண்ணுறது பெட்டர். இதோட டிபி இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த என்ட்ரி வந்து நம்ம போகலை. ஓகேங்களா, யூஎஸ்டி ஜேபியில் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணுறதா இருந்தாலும் இன்றைக்கி என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ என்னோடய பிஸி ஷெடியூலில் இந்த ட்ரேடை நான் வந்து பார்க்கல. ஸோ இன்றைக்கி நம்ம போயிருக்கிற ஒரே ஒரு ட்ரேட் யூரோ யூஎஸ்டி மட்டும்தான். டிபி வந்து ஸ்டில் டிபி வந்து இன்னும் ஹிட் ஆகலை. ஓகே, இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதை ஷோ பண்ணுறேன். ஸோ இதோட டிபி வந்து கேட்டிருந்தாங்க, அதோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 159.313. ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்ட். ஓகேங்களா, இந்த டிமாண்டில் நம்ம டிபி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டான். ஸோ இப்போ அவங்க க்ளோஸ் பண்ணுறதுனா கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிடுவோம். இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணி பை போகணும். அப்போது நமக்கு வந்து டிபி வந்து ஹிட் ஆயிரும். ஓகேங்களா, சரி. இப்போது இது மார்க்கெட் கீழே வந்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மூமெண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை இருக்குது. ஓகேங்களா, இந்த டிமாண்டில் இருந்து பை வந்து பண்ணலாம். அடுத்தது கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்ட்லையும் பை வந்து பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்து
பை பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணலாம். அதோட டிபி எவ்வளோ தூரம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஹவர்னுடைய இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? இது வரைக்குமே டிபி கொடுக்குறது பெட்டர். ஸோ இங்கேருந்து பை போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் கம்ப்ரஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க கற்றுக்குங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஒர்க் ஆகலாம் அண்ட் பிரேக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன ரீசன்றதை இப்போ பார்க்கலாம். 4 ஹவர் AED/USD AED/USDயில் சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணுறான், மேலே போயிட்டு விக்கு விட்டுட்டான். இதிலே வந்து எனக்கு ஹோப் இல்லை, மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோச்சு ஒரு ஃபேக்கான ஒரு சோச் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபேக்கான சோச். இந்த சோச்சுக்கு நமக்கு சப்ளைன்றது இங்கே தான் இருக்குது. பட் இந்த மூமெண்ட் எல்லாம் கண்டிப்பாக மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் ஹை. ஓகேங்களா? ஃபுல்லாக லிக்விடிட்டி மூமெண்ட். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணோம், கீழே ஒரு டிமாண்ட் 15 மினிட்ஸில் எடுக்கலாம். இந்த டிமாண்டில் இருந்து பை ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து இந்த இடத்துல பண்ணி மேலே இருக்கக்கூடிய இந்த ஹையில் டார்கெட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து பண்ணேன். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் போயிட்டு 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நமக்கு ரீஃபைன்மெண்ட் வந்து உள்ளே இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த ரீஃபைன்மெண்ட்டை வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 1 மினிட் போகிறோம். 1 மினிட்ல நமக்கு சோச் வந்து எங்கே இருக்குது? 1 மினிட்ல சோச்சே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை தான் சோச். ஓகேங்களா? ஸோ நம்ம பிளான் பண்ணது நடக்கலை. என்ன பிளான் அப்படின்னா, நமக்கு சோச்சுன்றது இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுத்தா நம்ம பை பண்ணலாம். பட் சோச்சுன்ற லெவலே இங்கே மேலே இருக்குது. அதனால நம்ம எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கொடுக்கல. ஸோ இதனால தான் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சைன் வந்து கொடுத்துருந்தேன். பட் இந்த இடத்துல எந்த ஒரு ஃப்ளிப் இல்லை. ஓகேங்களா? நோ ஃப்ளிப். அதனால் நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு என்ட்ரியும் போகலை. ஸோ நமக்கு வந்து இந்த ஹையை எடுத்துரும் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த மார்க்கெட் வந்து ஹை வந்து எடுக்க தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போயிட்டு கீழே விழ சான்ஸ் இருக்குது. ரைட்டா? அப்போது இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூமெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தோம், இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்திருக்கான். ஸோ மெட்டிகேட் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? மார்க்கெட் மெட்டிகேட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மூமெண்ட். அடுத்தது இதுவும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இந்த கன்சல்டேஷனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்து இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இப்போ கீழே வந்துட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல போய் செல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது கரெக்டாக இல்லை. இந்த இடத்துல செல் பண்ணால் மேனிப்புலேட் ஆகிடும். ஸோ கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? மார்க்கெட் மேலே வந்தோன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம இங்கெல்லாம் என்ட்ரிஸ் வந்து கொடுத்துருந்தோம். அது எல்லாமே மார்க்கெட் வந்து கண்ட்ரோலில் கீழே வந்துட்டுருக்கு. அடுத்த என்ட்ரி இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வரல, வந்தானா செல் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த லோவை எடுப்பான், இங்கே இருக்கக்கூடிய லோவை. ரைட்டா? அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் GBP JPY இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து சப்ளைவை பிரேக் பண்ணல, பட் நமக்கு ட்ரெண்டை ஷிஃப்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்டை வந்து மார்க்கெட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. இப்போ பை ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த பை ட்ரெண்டில் என்ன ஒரு விஷயம்னா, இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. ஓகேங்களா? அப்போது இந்த லிக்விடிட்டி அடித்தா இந்த லோவையும் அடிக்கும். இந்த லோவை அடித்தா இந்த டிமாண்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. அப்போது நமக்கு 1 and 1 டிமாண்ட் இது மட்டும்தான். மார்க்கெட் இது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ 15 மினிட்ஸ் போயிட்டு நமக்கு இங்கே ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து என்ன பண்ணலாம், செல் வந்து பண்ணலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும், யூடியூப்பில் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆகணும். இதான் வந்து பிளான். அடுத்தது கீழே டிமாண்ட்லேருந்து பை ஆகணும். மார்க்கெட் இன்னும் வரல. ஸோ வெயிட் பண்ணுவோம். இது வந்து பிஓஎஸ் பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய இந்த பிஓஎஸ் பண்ணால் என்ட்ரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது, இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வரல. இதில் லாஸ்ட் வீடியோவில் இந்த இடத்துல
மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து செல் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நோ கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் மார்க்கெட் கொடுக்கல. அதனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகிறதா இருந்தாலும் என்ட்ரி போயிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாதனால என்ட்ரி போகல. ஸோ இதுக்கு தான் வெயிட்டிங், டிமாண்டுக்கு வெயிட்டிங். மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறமா பை வந்து பண்ண போகிறோம். இதோட பை வந்து டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை அண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் நம்ம ஹோல்டு பண்ணி சப்ளைலேருந்து அகைன் செல் பண்ணலாம். இதான் வந்து பிளான். ஸோ அடுத்தது இதோட ஹை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு, சோர்ச் வந்து பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் மேலே இருக்கான். நம்ம இதில் ஒரு கவுண்டர் எடுத்து கூட நம்ம செல் பண்ணலாம். நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இந்த சப்ளைலேருந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல்லு இங்கே செல் பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணி இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஓகேங்களா? இந்த மார்க்கெட் வரல, வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இது 4 ஹவரில் கீழே இருக்கக்கூடிய இந்த 2 டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. மார்க்கெட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். டிமாண்டுக்கு இன்னும் மார்க்கெட் வரல. அடுத்தது யூரோ கேட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சப்ளைக்கு போயிட்டுருக்கான். சப்ளைக்கு போனதுக்கப்புறம் நம்ம செல் பண்ண போகிறோம். இன்னும் மிட்டிகேட் பண்ணல. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல செல் பண்ண சொல்லியிருந்தோம். 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சப்ளைலையும் செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த 2 சப்ளையில் செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லி அனலைசஸ் பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த சப்ளை என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக செல் வந்து போயிட்டான். அதில் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு செல் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்கிட்டான். ஓகேங்களா? இப்போது இந்த லோவை மார்க்கெட் எடுக்கலை. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் பாருங்கள். சோச் சப்ளையில் கன்ஃபர்மேஷன் 2 என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ட்ரி வந்து எடுத்திருந்தது. மார்க்கெட் வந்து 3வது என்ட்ரி நம்ம சொல்லியிருந்தோம், வந்ததுன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல 3வது என்ட்ரி வந்து நமக்கு எடுக்கல. அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணிச்சான், கீழே வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணாதனால இந்த என்ட்ரிக்கு நான் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணல, அப்போ இது வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போக தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட டிஸ்கஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை பிரேக் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போயிட்டு இங்கேருந்து செல் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டிஸ்கஸை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த பார்த்துட்டு வாங்க. ஜிபிபி யூஎஸ்டி இதுதான் இந்த இடத்துல. இது வந்து உங்களுக்கு நாளைக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும். நாளைக்கு வந்து இதை கேட்குறீங்களா, ஜிபிபி யூஎஸ்டியோட லாஸ்ட்டு இந்த அப்டேட் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக கன்ஃபர்மேஷனோட செட்டிங்கில் வரும். ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், இங்கே மேலே ஹன் பண்ணியிருக்கான். மேலே ஹன் பண்ணிவிட்டு கீழே வந்து எடுத்திருக்கான். ஸோ இந்த சப்ளையில் நம்ம செல் போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்படி செல் வந்து போகணும். செல் என்ன பண்ணிட்டான், மார்க்கெட் கொடுத்துட்டான். அடுத்தது பிஓஎஸ் கொடுத்துருக்கு. பிஓஎஸில் சப்ளை எங்கே இருக்குது பாருங்கள். இந்த பிஓஎஸ்க்கு சப்ளை எடுங்க ப்ரோ. இதுவா? இதில் நம்ம அடுத்த செல் வந்து பண்ணலாம். மார்க்கெட் அங்கேருந்து தான் செல் ஆகிருக்கான். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம வைப்போம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து செல் ஆகிருக்கான். ஓகேங்களா? இங்கேருந்து செல் ஆகி கீழே வந்திருக்கான். சரி, இப்போ அடுத்ததாக நமக்கு ஏதாவது என்ட்ரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம ரீபொசிஷன் வரணும். ரீபொசிஷன்ன்றது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு கிளாஸில் வரும், சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் செல் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த லோவை பாடி க்ளோஸ் பண்ணணும். பாடி க்ளோஸ் பண்ணலைன்னா ஃபெயில் ஆயிரும். என்ன பண்ணியிருக்கான்,
பாடி க்ளோஸ் பண்ணல. இந்த லோவை எடுத்திருக்கானான்னு பார்த்தா அதுவும் எடுக்கல. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போக சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட ஆர்டரை இந்த இடத்துல செல் போயிருக்கோம். இப்போ இந்த இடத்துல செல் கிடையாது. இது ரெண்டுமே செல் கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல செல் போக சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கீழே வந்துட்டோம். ஆல்ரெடி 2 என்ட்ரி கொடுத்துருக்கு. இதில் ஒரு என்ட்ரி, இதில் ஒரு என்ட்ரி, எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு என்ட்ரி போடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ கிடையாது. இந்த இடத்துல செல் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் செல் போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போது மார்க்கெட் மேலே வர போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை இப்படி பண்ணிடணும். ஓகேங்களா? எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்ட்டில் வச்சிடணும். புரியுதுங்களா? ஓகே, வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணலை. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ மேலே இருக்கக்கூடிய 4 ஹவர் சப்ளைலேருந்து செல் பண்ணுறதுக்கு இப்போ வெயிட்டிங். ஓகேங்களா? ஓகே, ஹீரோ ஹிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்கான்? ஓகே, மார்க்கெட் வந்து ஸ்டில் டிபி கிட்ட ஒரு ரன் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக டிபி வந்து போவான். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே டிபி வந்து ஹிட் பண்ணனா ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் இன்னும் டிபி வந்து ஹிட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து இந்த டிபியை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். 2092, 96, 100 இந்த மாதிரி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஓகே, 124. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, நமக்கு ப்ராஃபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா $2,124 வந்து நமக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போது ஆல்மோஸ்ட் டிபி வந்து கிட்ட போயிடுச்சு. ஓகே ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். எனக்கு லைக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லோரும் லைக் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபி ஹிட் ஆகிட்டு போயிருக்கான். ஸோ நோ ப்ராப்ளம். ஒரு $15 வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக வந்து டிபி வந்து எடுத்துருக்கோம். நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போக சான்ஸ் இருக்குது. டெய்லியில் இந்த சப்ளை, ஓகேங்களா, இந்த சப்ளைக்கு போக சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சரி, ஓகே ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.